அனைத்து பிரமிடு ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். நமக்கு இந்த தியானத்தை கொடுத்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் நமக்கு இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த கோமதி மேம் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி உணர்வுடன் இருங்கள். அதாவது நமக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா நம்ம மனம் வேலை செய்யாதப்போ எல்லாமே ஒரு அதிசயமா தெரியும். எல்லாத்தையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நல்ல இதா இருக்கும். ஆனா ஒரு வயசுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் அதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்ம கிட்ட இல்லாததை பத்தி மட்டுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிறதும் நமக்கு போயிடும். நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோமோ அதைதான் நம்ம ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அது எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எதை போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த செயலை செய்யறோமோ அதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. என்கிட்ட எனக்கு இந்த பொருள் இல்லை, என்கிட்ட நல்ல உறவுகள் இல்லை, என்னோட குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, சண்டை இருக்கு, அப்புறம் எங்கேயாவது பஸ்ல டிராவல் பண்றோம்னா கூட்டமா இருக்குது, அப்புறம் பஸ்ல ஏதாவது கியூல நிக்கிறோம்னா அதுக்கும் ஒரு குற்றங்கள் குறைகள் இந்த மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டு நமக்கு கிடைச்சதை தவற விட்டுருது. இந்த மாதிரி குறைகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிய தெரிய என்ன ஆகுதுன்னா அந்த குறைகளை நோக்கிதான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளால அந்த நிறைகள்ங்கிறது நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரியவே கிடையாது. ஆனா நம்ம இந்த நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறத நம்ம செலுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கவும் செய்யுது. நம்மளும் நோட் பண்ணி பார்த்தா தெரியும். நான் இந்த இதை செஞ்சு இப்போ ஒரு வாரமா நான் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். உண்மையில எனக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி செலுத்தும் போது அது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை நம்ம ரெகுலர் படுத்தும் போது இன்னும் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அது நமக்கு நிறையவே அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால நம்ம எல்லாருமே இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் இங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன். நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப காலையில எந்திக்கிறோம், எந்திரிச்ச உடனே நம்ம வெளியில போய் பார்த்தோம்னா அந்த வானத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா தெரியுது. சூரியன் உதிக்கிறத பார்க்கும்போது, அப்புறம் நம்ம நல்ல இயற்கையை ரசிக்கிறோம். நைட் நேரத்துல போய் அந்த நட்சத்திரங்கள் நிலா இந்த மாதிரிலாம் உட்காந்து அந்த இயற்கையோட ஒரு மாடியிலையோ இல்ல வெளியில இயற்கையில இடம் இருந்தோம்னா அந்த மாதிரி உட்காந்து பார்த்து அதை ரசிக்கிறது. நமக்கு கிடைச்ச உறவுகள், நம்மளோட உறவுகள் நமக்கு பிடிக்கவே செய்யாதுனாலும் அவங்க கிடைச்சிருக்காங்கன்னு நம்ம நன்றி செலுத்திட்டு இருந்தோம்னா, அப்புறம் நம்ம கிட்ட இருக்க பொருட்கள், நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன இப்ப ஒரு புக்கே கிடைக்குதுன்னா அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த புத்தகத்து மூலமா நமக்கு நிறைய ஞானம் கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு கிடைத்த குழந்தைகள், கணவர், நம்ம அம்மா அப்பா, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு நிறைய இருக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு நமக்கு கிடைச்சது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கிடைக்காத ஒண்ணுதான் தெரியுது. என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற அந்த கிடைக்காத ஒண்ணுதான் நமக்கு தெரியுதே தவிர நமக்கு கிடைச்ச எதுவுமே நமக்கு தெரியல. அது மாதிரி நமக்கு கிடைத்த ஆடைகளா இருந்தாலும் சரி, நமக்கு கிடைத்த பணம் பொருள் எல்லாமே தான். நமக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் அதுக்கு நாம நன்றி உணர்வோட, நன்றிங்கிறது ஒரு உணர்வு, அதை உணர்வா நம்ம வெளிப்படுத்துறோமே தவிர ஏதோ பேருக்கு நம்ம நன்றி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொன்றுக்கும் நம்ம எந்திரிச்ச உடனே காலையில நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க நமக்கு அது அபரிவிதமா அதிகமா கிடைக்கிற மாதிரி நமக்கே தோணும். நம்ம அதை மாதிரி டெய்லி ஒரு 10 ஒரு 10 பொருட்களாவது ஏதோ ஒரு 10 விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதை ஒரு நோட்லயாவது இல்லை நம்ம போன்ல கூட ஏதாவது ஒரு இதில் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செய்யும் போது பார்த்தோம்னா அது நமக்கு அபரிவிதமா கிடைக்கிறத நம்மளால நம்ம நோட் பண்ண முடியும். கண்டிப்பா இப்ப காலையில எந்திக்கிறோம், இன்னைக்கு ஒரு 10 பொருட்களுக்காக நம்ம நன்றி சொல்றோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்துல இருந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட பொருட்கள்ல இருந்து நம்மளோட உறவுகள்ல இருந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி ஒரு 10 விஷயத்த இன்னைக்கு சொல்றோம். அந்த 10 விஷயமும் நம்ம எதுக்காக அதுக்கு நன்றி செலுத்துறோம். இப்ப எனக்கு இந்த இடம் பேசுறதுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப எனக்கு இதுக்கு நன்றி நான் சொல்றேன். இது மூலியமா என்னோட நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்
அப்படிங்கிறதுக்காக இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நான் இந்த இதுல வந்து பேச போறதுக்காக நான் ஒரு புக்கை படிக்கிறேன். அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு ஒரு நிறைய நான் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுக்காக நம்ம வந்து நன்றி சொல்றோம். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அதை வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து நிறைய இதை வந்து கொண்டு வந்து சேர்க்குது நல்ல விஷயம். அதே இது எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம எனக்கு என்னன்னு நானா ஏதோ கிளாஸ்க்கு வர்றேன், பேசுறாங்க, கேட்கறேன், அவ்வளவுதான் போறேன் அப்படின்ட்டு இருந்தேன்னா அதால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு வந்து நான் முழு மனதோட நல்ல அந்த உணர்வை வெளிப்படுத்தணும். அந்த நன்றிங்கிற உணர்வா வெளிப்படுத்தும் போது நம்ம ஆள் மனதுல இருந்து வெளிப்படுத்தும் போது அது அபரிவிதமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லா விஷயங்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்திட்டே வரணும். நோட் போட்டு எழுதி வைக்கணும். இன்னைக்கு ஒரு 10 விஷயம் எழுதுறோமா, எனக்கு இந்த இது கிடைச்சிச்சு, எனக்கு நல்ல கை கால் திறனா இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு நல்ல உணவு நான் கேட்ட உணவு கிடைச்சிச்சு. சின்னதா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு இட்லி கிடைக்குதா போதும், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு இல்ல, எனக்கு இது வேண்டாம், எனக்கு பெரிய லெவல்ல தான் எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னு நினைச்சோம்னா கிடைச்ச பொருளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால நம்ம வந்து ஏதாவது தேவையில்லாத தேடுறதை விட்டு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி அதை நம்ம எழுதிக்கிட்டு இதனால எனக்கு அதுக்கு வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு நம்ம எழுதி வரும்போது ஒரு 10 நாள் முதல் நாள் ஒரு 10 விஷயம், மறுநாள் ஒரு 10 விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நல்லதை நோக்கியே போய்கிட்டே இருப்போம். குறைகளை வந்து நம்ம விட்டுருவோம். நம்ம வந்து அந்த கிடைச்ச அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே வர்றோம். அப்ப வந்து நல்லதை மட்டுமே நம்ம திங்க் பண்றோம். நம்ம மனது வந்து சின்ன சின்ன அந்த கிடைச்ச பொருளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே வருது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம யாரை பத்தி குறைகள் நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு அது தேவையில்லை, நம்ம அதை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா நம்ம எதை ஈர்க்கிறோமோ அது வந்து நமக்கு அபரிவிதமா வந்து கிடைக்குது. நம்ம அந்த எழுத எழுத என்ன ஆகுதுன்னா அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும், அப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம், இத்தனை விஷயங்களை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்கடுத்து தோண ஆரம்பிக்குது. அதனால நம்ம வந்து இருந்தே இப்ப எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாதவங்க கூட இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்காங்க. அது மாதிரி இப்ப எதுவுமே இல்லாட்டினாலும் இப்ப இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதாவது நம்ம இல்லைன்னு நினைச்சாதான் நம்ம தப்பு, அதுவும் தோணுது. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம்னா அது நம்ம மேலதான் குறைய தவிர அது வந்து மத்த எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதவங்கன்னு யாருமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும். அந்த உணர்வு அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். சொல்ல சொல்ல அது அபரிவிதமா பெறுகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அந்த அற்புதங்கள் நிகழ நிகழ என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த நன்றி உணர்வுங்கிறது உணர்வாக நம்ம வெளிப்படுத்துறோமே தவிர ஏதோ பேருக்கு நன்றி சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கீழே ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா ஒருத்தவங்க எடுத்துருக்காங்களா அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து உதவுறாங்களா அதுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆத்மார்த்தமா நம்ம சொல்லணும். நம்ம அந்த பெருமையோட அந்த ஆன்ம நிலையில இருந்து நம்ம சொல்லும் போதுதான் அது வந்து அபரிவிதமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். திருவள்ளுவர் கூட நமக்கு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இப்ப நன்றி அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு உதவி செய்தது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்ச எல்லா இதுக்கும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல அது வந்து நமக்கு நிறைவாகிக்கிட்டே போகும். நம்ம நன்றி அதாவது நம்ம சொல்லாம விட்ட எல்லாமே வந்து நமக்கு வந்து திரும்பியும் கெட்ட விஷயங்களுக்குள்ள வந்து போய் சேர்த்துரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். அதனால அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே இதை கூட பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட எந்த விஷயத்துல உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னே நினைச்சா கூட அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். எனக்கு இது இல்லாத கூட எனக்கு ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லும் போது அது கூட நமக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப வந்து கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, குழந்தைகள் ஒருத்தவங்க குழந்தைகள் வளர்ப்புல கூட பிரச்சனைகள் வரும். அந்த பிள்ளைகளால நமக்கு இதாகுது அப்படின்னு நினைச்சா கூட அதுக்குமே நம்ம வந்து நன்றி செலுத்தும் போது நம்ம குழந்தைகள் மாறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேல தவறு இருந்தா நம்மளும் மாறி எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால டெய்லி 10 விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம புது விஷயங்களை நோக்கி நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்புறம் பார்த்தா நம்ம அதை பத்தியே திங்க் பண்ண நம்ம கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது அப்பதான் நமக்கு தெரிய வரும். அந்த குறைகள் அப்படிங்கிறது நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம நிறைகள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கண்டிப்பா நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரிதான் இப்ப வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கோடி லாட்டரியிலே விழுதுன்னு வச்சுக்கலாம்.
அதுல வந்து ஒரு 30 லட்சம் திருட்டு போயிடுது. அதுல வந்து ஒரு 70 லட்சம் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்காக நம்ம வந்து திருட்டு போன அந்த 30 லட்சத்தை வச்சு நினைச்சு ஐயோ என் போயிடுச்சு நினைச்சோம்னா இருக்கிற அந்த 70 லட்சம் ரூபாயையும் நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அதுவும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். நம்ம எதை போகுதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளை விட்டு ஈஸியா போயிடும். அதனால போனாலும் இருக்கிறத வச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு அதை பத்தி நம்ம வந்து நன்றி உணர்வு, சரி எனக்கு கிடைச்சது போதும் அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க அபரிவிதமா கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அபரிவிதமா கிடைக்க அது பல மடங்கு பெருகி நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைச்சிருப்போம். நம்ம எல்லா இதுக்கும் நன்றி செலுத்தணும். ஒண்ணு விடக்கூடாது. காலையில இருந்துச்சு திங்க் பண்ணணும். காலையில எந்திரிச்சோடனே முதல் வேலையை அதை நம்ம தியானம் பண்றோமா, பண்ணி முடிச்ச உடனே அடுத்த வேலை அதை பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு தியானம் கிடைச்சது கூட நன்றி செலுத்தணும். இன்னைக்கு நான் பேசுறேன்னா என்னோட குரலுக்கு நன்றி சொல்லணும். என்னோட காது கேட்குது, காதுக்கு நன்றி சொல்லணும். கண் பார்வை தெரியுதா, அந்த பார்வை நம்ம தொடு உணர்வு. என்னோட கை வேலை செய்யுது, இன்னைக்கு நான் வேலை செய்ய போய் தான் என்னால சமையல் பண்ண முடியும். எல்லா வேலைகளும் நம்மளால பண்ண முடியுது, அதுக்கு நன்றி சொல்லணும். கால் மூலியமா செய்யறோம், நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், எத்தனையோ வேலைகள் செய்யறோம், அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்துல இருந்து நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அபரிவிதமா நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா அந்த நன்றி அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து நம்ம மறக்கவே கூடாது வாழ்க்கையில. அதை வந்து நம்ம அபரிவிதமா நமக்கு எல்லாத்தையும் இருக்கணும்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதை நிறைய தடவை பயன்படுத்தணும். இன்னைக்கு 10 தடவை நம்ம எழுதுறோம், 10 விஷயங்கள் எனக்கு வந்து இந்த இது கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நான் எழுதிட்டேன். அது எதற்காக நான் நன்றி சொல்றேன், அது மூலமா நான் என்ன நன்மை அடைஞ்சேன் அப்படிங்கறத நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 தடவை நன்றி 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 அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நன்றிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து அடையும் அப்படிங்கிறதையும் நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இதைதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் மாஸ்டர்ஸ். அதனால இதை எல்லாருமே நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நிறைய நடக்கும். நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். இதன் மூலமா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஈர்த்துக்கலாம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்காம நம்ம எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும். இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்தது. நன்றி மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு இந்த குளோபல் வித்யாஸ் டீமுக்கும் அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. கோமதி மேம், சகானா எல்லாருக்குமே நன்றி.